ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்க்கெட் நாப்கின்க்கும் ஹெர்பல் காட்டன் நாப்கின்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்கு எல்லோரும் ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ப்ளஸ் ஹெர்பல் நாப்கின்க்கும் மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின்க்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் நாப்கினை அவாய்ட் பண்ண சொல்கிறது எதுக்காகன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் நாப்கின்க்கும் ஹெர்பல் நாப்கின்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின், இது ஹரி ஹெர்பல் கேர் நாப்கின். மார்க்கெட் இருக்கிற நாப்கின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சைடு இந்த மாதிரி கம் இருக்கும். இந்த கம்மை நீங்கள் பேண்டீஸில் ஒட்டும் போது சம்டைம்ஸ் அந்த கம் அந்த கிளாத்தில் அப்படியே இருக்கும். எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் போகாது. இந்த லைன்ஸ் எதுக்குன்னா, இந்த நாப்கினில் காட்டன் 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி ஹெர்பல் நாப்கினில் 4 இன்ச்சஸாக கொடுத்துருக்கோம். நாப்கினோட ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாப்கினை லைட்டாக பிரிக்கும் போதே அதிலிருந்து நல்ல ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல்னால் 100% கெமிக்கல் ஸ்மெல். இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக பிளாஸ்டிக். கிட்ட பார்த்தா தெரியுதுங்களா? ஃபுல்லாக பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் தான் மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் இன் விமனோட ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டில் இந்த பிளாஸ்டிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் லேயர் காட்டன். எந்த அளவுக்கு காட்டன் இறுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? மொத்தமே ரொம்ப இறுக்கமாக இருக்குது, மொத்தமாக இருக்குது. காற்று ஓட்டமே இல்லாத அளவுக்கு காட்டன் அவ்வளவு மொத்தமாக இருக்குது. இந்த நாப்கினில் பிடிச்சி இழுத்தா கூட பிக்க முடியாத அளவுக்கு காட்டன் டைட்டாக இருக்குது. தேர்ட் லேயர் ஆல்சோ பிளாஸ்டிக். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இது மண்ணில் போட்டாலும் மக்கவே மக்காது. இது மக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 200 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இப்போ நம்ம ஹரி ஹெர்பல் கேர் நாப்கின் பற்றி பார்க்கலாம். இந்த நாப்கினோட ஃபர்ஸ்ட் லேயர் பிடிச்சி இழுத்தா வராது. ஏன்னா உங்களுக்கு 2 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. காட்டன் மூவ் ஆகக்கூடாது. நம்ம நடக்கும் போதோ உட்காரும் போதோ எழுந்திருக்கும் போதோ காட்டன் சுருங்கக்கூடாது இல்லையா? சுருங்கினா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காகத்தான் நானும் 1 கிளாத்தை சுற்றி காட்டன் மேலே வச்சு நமக்கு தையல் கொடுத்துருக்கோம். மூவ் ஆகவே ஆகாது காட்டன். இந்த நானும் 1 கிளாத்துன்னு சொல்லுவாங்க. மண்ணில் மக்கக்கூடிய தன்மையுடையது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது, நெய்யப்படாத துணி. இது ஜஸ்ட் மார்க்கெட் நாப்கின் மாதிரி இந்த நாப்கினை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணது. அதுவும் க்ரீன் நானோ 1 கிளாத் தான், பிளாஸ்டிக் கிடையாது. இது காட்டன், பியூர் காட்டன், சர்ஜரிக்கல் காட்டன். சர்ஜரிக்கெலாம் யூஸ் பண்ணுற காட்டன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் மார்க்கெட் நாப்கின் இவ்வளவு சாஃப்டாக இருக்கவே இருக்காது. நீங்கள் அதை டச் பண்ணினாங்களே உங்களுக்கு ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதில் கெமிக்கல் ஸ்மெல் வரும். பட் இந்த காட்டன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஸ்மெல், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் யூ ஃபீல். பிகாஸ் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, வேப்பிலை, கற்றாழை, திரிபலா, வெட்டிவேர், மஞ்சள், இந்த மாதிரி 5 ஹெர்பல் பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணி அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் அண்டர் பேட். இந்த அண்டர் பேடு பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணும். அதனால் இதை தேர்ட் லேயராக கொடுத்துருக்கோம். நாப்கின்க்கு யூஸ் பண்ணுற சர்ஜரிக்கல் காட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட், நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ஹீட்டுமே ஃபீல் பண்ண முடியாது. பட் மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஃபீல் ஹீட். கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஹீட் இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயராக பிளாஸ்டிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஹீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாப்கின்ஸை யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா கர்ப்பப்பை புற்றுநோய், குழந்தையின்மை மற்றும் மாதவிடாய் கோளாறு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நம்ம முதல்ல சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நிறையா விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறதில்ல, பிளாஸ்டிக் திங்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல.
தலையில் யூஸ் பண்ணுற சீப்பு கூட பிளாஸ்டிக்லேருந்து உட்டன் சீப்புக்கு மாற்றியாச்சு. ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பின்னாடி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது ஹெர்பல் நாப்கின்ஸை நம்ம வாங்க யோசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ப்ரைஸ். மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின் 45 ருபீஸ், 60 ருபீஸ், அது ஒரு சில பிராண்டெல்லாம் 30 ரூபாய்க்கே கிடைக்கிது. இப்போ ஏன் இது ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சோமா, காட்டன் நாப்கின், அதாவது சர்ஜரிக்கல் காட்டன், ஒரு கேஜி 200 ருபீஸ். 1 கேஜியில் 2 பேக்ஸ் 3 பேக்ஸ் செய்யலாம். ஸோ 1 கேஜி 200 ருபீஸில் இருக்கும்போது இவங்க ஒரு பேக்கெட் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிங்கன்னா, அதில் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க? ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அப்சர்விங் ஜெல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அப்சர்வ் ஆகும், ப்ளஸ் அந்தளவுக்கு எஃபெக்டும் அதிகமாகும். ஸோ மாதத்தில் ஒரு டைம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க வேணாம். இல்லை எனக்கு ரேட் அதிகமாக இருக்குமுன்னா துணி யூஸ் பண்ணுங்கள். துணி யூஸ் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது. நம்ம அம்மா, நம்ம பாட்டி எல்லாமே துணி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ துணி யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம யோசித்தோமா, கண்டிப்பாக அதோட 10 மடங்கு பிரச்சனையில் நம்ம கொண்டு போய் விட்டுரும். மாதம் முழுக்க ஃபேமிலிக்காக ஓடி, ஃபேமிலியை பற்றி நினச்சிட்டு ஃபேமிலிக்காகவே எல்லாம் பண்ணிக்கிற நாம் மாதத்தில் 3 நாள் நமக்காக, நம்ம ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. Thank you.